இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா இதில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா லேண்டெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில லேண்டில் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஏரியாலாம் இருக்கும். ஒரு ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நமக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதில் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸோடு கூட தொடர்புடையது. ஒருவேளை உங்களுக்கு லேண்ட் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது, அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பேங்க்கில் நபர்களோட கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கணும். எந்த ஃபீல்டில் கம்யூனிகேஷன் முக்கியம் இல்லையோ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக உங்களுடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா, ரெண்டு பார்ட்டிஸ்லேயே வாங்குறவங்க விற்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே, நீங்கள் பெரிய அளவில் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமே, நீங்கள் பெரிய அளவில் நிறைய வந்து பணம் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக வச்சு உங்களால் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து சாதிக்க முடியும். நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கத்தால் பலவிதமான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ரேரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை தனிப்பட்ட விதத்தில் ஒரு இண்டிவிஜுவலாகவும் உங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சியாகவும் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்குது. ஏன்னா பல பேர் இந்த ஃபீல்டில் வந்து பல வருஷமாக இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த காலகட்டம் மாறுது. இந்த மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஓகே, இவங்க வந்து இதை சீரியஸாக பண்ணுறாங்க, இவங்க வந்து இதை நேர்மையாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை வந்து மக்கள் மத்தியில் கொடுக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா இதில் மிக மிக முக்கியமானதே என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் லேண்டு வீடெல்லாம் வந்து செல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா லேண்டெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில லேண்டில் வந்து ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஏரியாலாம் இருக்கும். ஒரு ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய லேண்டில் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மற்ற இடத்தோட கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை வந்து அந்த ஏரியா பக்கத்தில் ஏதாவது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஏதாவது வருதா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லேண்டை விற்கும்போது மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துலேருந்து ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இந்த இடத்துல வந்து பஸ் வசதி எல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் விற்க போகிற அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அதை விற்கும்போது இந்த டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட சொல்லும்போது மக்களுக்கு வந்து அந்த இடத்துல லேண்டு வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிறத அதை வாங்குறவங்க டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் அதில் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நமக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதில் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸோடு கூட தொடர்புடையது. ஏன்னா நீங்கள் மட்டுமே இந்த பிஸ்னஸை பண்ணிட முடியாது, ஒரு தனி ஆளாக வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு இதே பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கணும். ஸோ லேண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க, அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்ற மக்களிடத்தில் நீங்கள் தொடர்பில் இருக்கும்போது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக உங்களுக்கு வந்து மற்ற ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இந்த ஃபீல்டோடு தொடர்புடைய ஆனால் மற்ற துறைகள்லையும் கூட உங்களுக்கு வந்து தொடர்புகள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து லேண்டு வாங்க வராங்க அப்படின்னா
அவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது சம்மந்தப்பட்ட நபர்களோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஒரு லேண்ட் வாங்குற நபரை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கைட் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் மூலமாக ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடம் ஒருவேளை ஒரு ஃபுல்லாக டெவலப் ஆகாத இடம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அடுத்தது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த இடத்த வந்து அவங்க ஒரு ஃபென்ஸு போட்டு பாதுகாக்கணும். அப்போ அதை செய்யக்கூடிய தரமாக செய்யக்கூடிய ஒரு நபரோடு கூட நீங்கள் அவங்களை கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தரமான நபர் நல்ல கான்ட்ராக்ட் எடுத்து நல்லபடியாக செய்யக்கூடிய ஒரு நபரோடு கூட அவங்கள வந்து நீங்கள் தொடர்புபடுத்தி விடணும். ஒருவேளை உங்களுக்கு லேண்ட் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது, அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பேங்க்கில் உள்ள நபர்களோட கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கணும். இந்த மாதிரி இந்த லேண்டு சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் மக்களுக்கு அந்த நீடு இருக்கும்போது அதை நீங்கள் வந்து அவங்களோட கூட அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அவங்க போகிறதுக்கு நீங்கள் சரியான விதத்தில் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் பெற்றுக் கொடுக்கும். எந்த ஃபீல்டில் கம்யூனிகேஷன் முக்கியம் இல்லையோ இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல லட்சம் பணம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து கைமாறுது. இப்போ ஒரு லேண்ட் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு நபர் ஒரு லேண்டை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க பல வருஷம் அந்த லேண்டை வச்சுருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு அந்த லேண்டு கூட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு லேண்டை வந்து அவங்க விற்கிறாங்க. ஒருத்தர் ஒரு லேண்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க பல வருஷம் அந்த லேண்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு லேண்டு வாங்குறாங்க. அப்போது இந்த பணம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து சரியான விதத்தில் கடத்த வேண்டியது முக்கியம். நீங்கள் தவறாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா மேபி நீங்கள் இன்டென்ஷனலாலாம் தப்பாக சொல்ல மாட்டீங்க. ஒரு கவனக்குறைவாக வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அது ஒருவேளை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக உங்களுடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா 2 பார்ட்டிஸ் இல்லையா, வாங்குறவங்க விற்கிறவங்க, அவங்கக்கிட்ட வந்து எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து சரியான விதத்தில் கம்யூனிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஆக்சுவலாக வந்து அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்க மாட்டோம். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே நம்ம எக்ஸாக்டாக வந்து என்ன சொல்கிறோமோ அதே விதமாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். நாம் வந்து நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லி நினைப்போம், ஆனால் அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து 2 பார்ட்டிஸையும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மிகச்சரியாக கம்யூனிகேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, அது வந்து சரியான விதத்தில் அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட கேள்விகளை கேட்டு நீங்கள் சரி பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, நம்ம சொன்னது வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதில் 1-2 முறை கூட ஒரு முறை கேள்வி கேட்டு கூட ஒரு முறை சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இதில் நோக்கம் என்ன அப்படின்னா கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடுங்க. அது வந்து ஃப்யூச்சரில் பலவிதமான பிரச்சனைகள் வராமல் வந்து உங்களுக்கு இதை தடுக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து வெறுமனே லேண்டை செல் பண்ணக்கூடாது. அந்த லேண்டினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வேல்யூ வந்து செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும். இப்போது ஒவ்வொரு மக்கள் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு மக்களுடைய நீட்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒரு நபருக்கு ஒரு லேண்டில் வந்து பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொரு நபருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த லேண்டினுடைய வேல்யூ அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நபர் வாங்க போகிற ஒரு நபருக்கு அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அந்த விஷயம் அந்த லேண்டில் இருந்தால் தான் அதை வந்து அவர் வேல்யூவாக நினைப்பார். அது லேண்டாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அவருக்கு பிடிச்ச அவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கணும். இப்போ ஒருவேளை வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஃபேமிலின்னு சொல்லி எடுத்துக்கோங்களேன். அவங்களுடைய நீடு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வயது முதிர்ந்த ஒரு தம்பதியினர் வீடு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நீடு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க இருக்கிற வீட்டில் இருந்து ஒரு நல்ல ஸ்கூல் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ரூட்டெல்லாம் நல்லா இருக்குதா, அல்லது அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இப்படி பார்க்கும்போது அதில் என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த வீட்டில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வாகனம் போயிட்டு வந்துக்கிட்டு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே ஒரு வயது முதிர்ந்த ஒரு தம்பதியினர் அவங்க வீடு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பொதுவாக என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் அமைதியான இருக்கக்கூடிய ஒரு இடமா வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கும்போது ஒருவேளை அது கொஞ்சம் இன்டீரியராக உள்ளத்தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது உள்ளத்தள்ளி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த முதியவங்க வந்து அதை வேண்டாம்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு குவைட்டான ஒரு என்விரான்மெண்ட், அது அங்கே தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அவங்களுக்கே உரிய ஒரு நீடு இருக்குது. அப்போது அந்த நீடு வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த இடத்துக்கான வேல்யூ வந்து அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நபருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா
அந்த பர்டிகுலர் ஃபேமிலிக்கு அந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சரியான நபர்களுக்கு சரியான வேல்யூவை நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, அல்லது நீங்கள் பேசுகிற விஷயங்களை வந்து ஒரு சில விஷயங்களை திருச்சி வந்து பேசக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுடைய இன்டெகிரிட்டி தான், உங்களுடைய டிக்னிட்டி தான். இது எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த டிக்னிட்டி உங்களுடையதை வந்து நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நாம் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து யாரோ ஒரு நபருடைய சைடில் சார்ந்து நாம் வந்து ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மாற்றி பேசுகிறோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒருவேளை வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா இமீடியட்டாக வந்து உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகிடும். அது நீங்களாக இருந்தாலும் சரி தான், அல்லது நீங்கள் ஒரு ஏஜென்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி தான், இமீடியட்டாக வந்து அந்த பேர் வந்து டேமேஜ் ஆகிரும். அந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக மக்கள் வந்து மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வேகமாக பரவும் போது ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களால் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானதாக இருக்கும். நீங்கள் பல வருடம் ஒரு நல்ல பிஸ்னஸை கட்டி எழுப்பியிருப்பீங்க. ஆனால் மேபி ஒரு 1 or 2 சின்ன ஒரு இஷ்யூனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுசாக அந்த பேரையெல்லாம் இழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபீல்டில் ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த சூழ்நிலையிலையுமே நீங்கள் வந்து போய் சொல்லவே கூடாது. ரொம்ப முக்கியமாக வந்து புதுசாக ஒருத்தர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டிஸில் எதுவுமே தெரியாது, லேண்டில் எதுவுமே தெரியாது. அப்போது நீங்கள் தான் வந்து அவங்கள சரியான விதத்தில் கைட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வல்னரபுளாக இருப்பாங்க. ஒரு லேண்டில் வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய நபர்களை வந்து லேசாக கொஞ்சம் ட்ரிக் பண்ணி கொஞ்சம் இஷ்யூ இருக்கிற லேண்டை கூட அவங்கள வாங்க வச்சிடலாம். ஏன்னா அவங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க அந்த லேண்டை அதெல்லாம் யோசிக்காமல் வாங்கிடுவாங்க. ஆனால் பின்னால் வந்து அந்த லேண்டில் இஷ்யூ அப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேராக. அதனால் எப்போவுமே ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தவறு செய்யவே செய்யாதீங்க. மக்கள் லேண்டு வாங்கட்டும் வாங்காமல் போகட்டும், நீங்கள் வந்து எப்போவுமே வந்து உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா மேபி வந்து அந்த லேண்டை வாங்குறதுக்கு ஒருவேளை கொஞ்சம் நாள் எடுக்கலாம். ஆனால் ஒரு முறை உங்களுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சு, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நேம் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து உங்களால் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இந்த மாதிரி நீங்கள் உண்மையாக இருக்கும்போது மேபி உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஆனால் இந்த பிஸ்னஸில் பேஷண்ட், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிதானமாக இருக்கணும். நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இந்த பிஸ்னஸில் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளரத்தான் செய்யும். யாரோ ஒருத்தர் வந்து எப்படியாவது லேண்டை வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது அவங்களை விற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்கள வந்து அவசரப்படுத்தாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பானது. ஏன்னா பல நேரங்களில் அவசரத்தில் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது தவறான ஒரு முடிவாக இருக்கும். நீங்கள் வந்து அவசரப்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு டெசிஷன் வந்து தப்பாக எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் வந்து அவங்க வருந்தினாங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய பேருக்கு வந்து கெடுதலை உண்டாக்கும். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் அவசரப்படுத்தாதீங்க. ஒரு சில நேரங்களில் வந்து விற்கிறவங்க சைட்லேருந்து வாங்குறவங்க சைட்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் அவசரப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பொதுவாக விற்கிறவங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு எப்படியாவது விற்றுறணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வந்து அவசரப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அவசரப்படக்கூடாது. மேபி நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், சார் இந்த மாதிரி அவசரப்படாதீங்க, நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கே நீங்கள் வந்து தெரிய வைக்கணும். அதனால் இந்த ஃபீல்டில் பொறுமை மிக மிக முக்கியமானது. நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் லாங் டேர்மில் வந்து உங்களால் நல்ல ஒரு பிஸ்னஸை கட்டமைக்க முடியும். கடைசியாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த இன்டர்நெட் யுகத்தில் என்னென்ன வாய்ப்புகள் கிடச்சிருக்குதோ அது எல்லாமே பயன்படுத்துங்க. ஆன்லைனில் வந்து நிறைய வெப்சைட்டில் வந்து உங்களால் ஃப்ரீ லிஸ்டிங் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் எல்லாம் வந்து உங்களுடைய லிஸ்டிங்கை போடுங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு லேண்டு இருக்குது, நீங்கள் வந்து விற்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில் வந்து பல நபர்கள்கிட்ட போதோ அந்த அளவுக்கு தான் அதை வாங்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகும். அதுதான் ரொம்ப எளிமையானது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த தகவலை வந்து பல மக்களுக்கு போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டோ எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. இந்த மாதிரியான ஆன்லைனில் லிஸ்டிங் இருக்கக்கூடிய வெப்சைட் மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்தந்த ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ யூடியூப் அப்படின்னா அதுக்கு ஒரு விதத்தில் நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும்.
ஃபேஸ்புக் அப்படின்னா அதுக்கு ஒரு விதத்தில், இன்ஸ்டாகிராம்னா அப்படி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கான்டென்ட் கிரியேஷனை கூட நீங்கள் பழகிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட டீட்டெயில் வந்து இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மூலமாக எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த தகவலை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் பரப்புனீங்க அப்படின்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் கூட இதை பார்த்து ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குதே, நாம் எதிர்பார்க்குற வேல்யூ இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குதே, எல்லாம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, வெறுமனே லேண்ட் இங்கே லேண்ட் இருக்குது அங்கே லேண்ட் இருக்குது, அது இல்லை. அந்த லேண்டு வந்து என்ன மாதிரியான வேல்யூஸ் அதில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் சரியான விதத்தில் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் கடத்தும்போது எங்கேயோ இருக்கிற ஒரு நபர் கூட அதை பார்த்துட்டு ஓகே நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இதில் இருக்குது, நம்ம இதை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த இணையம் மூலமாக கிடைத்திருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, அதற்கான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.